ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அட்டூஸ் ஆல்பம். இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுற டேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சித்திரை 1. ஸோ நியூ இயர் அன்றைக்கி தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், தமிழ் நியூ இயர் அன்றைக்கி. ஆனால் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு முன்னாடியே வந்து என்னோடய செகண்ட் ப்ரெக்னென்சி வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ணியிருப்பேன். இந்த செகண்ட் ப்ரெக்னென்சி பற்றின ஒரு அப்டேட் தான் உங்களுக்கு சொல்லலான்ட்டு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எங்களுக்கு வந்து ஹாப்பி, அதை தாண்டி அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னோடய ஒர்க் அவுட்டில் இருந்தேன். எனக்கு வந்து பெல்லி ஃபேட் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் கொஞ்சம் வெயிட்டுமே இன்க்ரீஸ் ஆகிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 1 கேஜி 2 கேஜி அந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணி என்னோடய கண்ட்ரோலில் வச்சுக்கிறதே எனக்கு பழக்கம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இருந்துச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஜான்வரி கிட்ட ஃப்ரெண்டோட மேரேஜ் இருந்துச்சு. நீங்கள் ஆல்ரெடி விளாக்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கொள்ளிடம் டு பாண்டிச்சேரி ஹெவி ட்ராவலு. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒர்க் அவுட்டு ஒரு எம்ப்டி ஸ்டொமக்கில் ஹாட் வாட்டர் எடுக்கிறதுல தொடங்கி ஃபுட்டுலேருந்து எல்லாமே ஃபுல் டயட், ஒர்க் அவுட் அந்த மாதிரி போச்சு. கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 40 டேஸ் சொல்லலாம். அந்த மாதிரி போச்சு. எனக்கு வந்து ஒரு டவுட்டு, நம்ம கன்சீவாக இருக்கமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் நான் வந்து அட்டுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நம்ம ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம், கிட் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ப்ரெக்னென்ட்டுன்னு வந்துருச்சுன்னா அதுக்கு மேலே நம்ம இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ண வேண்டாம், தெரிஞ்சுக்கிட்டு எப்படி பண்ண முடியும்ல. ஸோ அந்த மாதிரி நான் நினச்சிட்டு தான் ட்ரை பண்ணேன். ப்ரெக்னென்ட்டுன்னு வந்தோடனே என்னால் சுத்தமாக எதுவுமே யோசிக்க முடியல. டோட்டலாக பிளாங்க் ஆகிடுச்சு. நான் வந்து வினோ கிட்ட சொன்னோன்னே என்ன எனக்கு ஃபஸ்ட்டு தாட் என்ன அப்படின்னா, அட்டு. நம்ம அட்டுவை எப்படி கேர் பண்ண போகிறோம்? அவன் ஏங்கி போயிடுவான், அவனுக்கு இன்னும் விவரமே புரியாது, அவனை வந்து எந்த விதத்திலும் அஃபெக்ட் ஆகாம எப்படி நம்ம பார்த்துப்போம்? இந்த மாதிரி எனக்கு மைண்டில் பயங்கரமாக ஓட ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம், 2 பேபிஸ்னால் எப்படி டேக் கேர் பண்ணுறது? அந்த மாதிரி பயங்கரமான தாட்ஸ் எனக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. பட் வினோ பார்த்திங்கன்னா என்னை எப்படி கன்சோல் பண்ணாங்க அப்படின்னா, எப்படியும் நம்ம தான் பார்த்துக்க போகிறோம். விச் மீன்ஸ் அட்டுக்குமே வந்து நாங்கள் 2 பேரும் தான் டேக் கேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து சி செக்ஷன். நான் ஒரு 22 டேஸ்கிட்டேயே வந்து அட்டுவை உட்காந்து காலில் போட்டு குளிக்க வைக்கலாம் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு அந்த டேஸ் எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணுன்ட்டு இல்லை. இருந்தாலுமே எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டு தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்ததுனால எங்களுக்கு அவனோட ஹாப்பினஸ், அவனை பார்த்துக்கிற அந்த இதில் வந்து எங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஒரு சைடு கஷ்டமாக இருந்தாலுமே நாங்கள் வந்து எல்லாத்தையுமே டேக்கிள் பண்ணி வந்துட்டோம். ஸோ அதெல்லாம் தான் வினோ என்கிட்ட சொன்னாங்க. அட்டுவை பார்த்துக்கிறது ஈவன் சொல்லணுன்னா அவங்களுக்கு வந்து இன்னுமே பேர்டனாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து அட்டு என்னை பார்த்துக்கிறத தாண்டி ஒரு குட்டி பாப்பா வருது, அவங்களையும் பார்த்துக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு டோட்டலாக பிளாங்க். அதுவும் இல்லாமல் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்கணும். ஸோ சைட் பை சைடு அவங்க ஏர்னிங்ஸையும் பார்த்தாகணும், எங்களையும் பார்த்தாகணும். எனக்கு தான் இவ்வளோ ப்ரெஷர், இவ்வளோ யோசித்தேன். பட் அவங்க வந்து எல்லாமே சமாளித்து தான் ஆகணும். பார்த்துக்கலாம், இன்றைக்கி எனக்கு முடியும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கழிச்சு நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா, அன்றைக்கி எனக்கு ஹெல்த் கண்டிஷன் சரியில்லாமல், இல்லை முட்டி வலிக்குது, நடக்க முடியல, இப்போயே அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து அதெல்லாம் நம்ம இது பண்ண முடியாது. இன்னொன்று, 2 குழந்தையும் நம்ம ஒன்றா வளர்த்துடலாம், எப்படியும் நம்ம தான் டேக் கேர் பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம இன்றைக்கி பண்ணால் என்ன அப்படிலாம் சொல்லி எனக்கு கன்சல்ட் பண்ணாங்க. எனக்கு இன்னொரு தாட் என்ன அப்படின்னா, எனக்கு ஜாபுக்கு போகணும் அப்படின்ட்டு இருந்துச்சு. அட்டுக்குட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஆக்சுவலாக அவங்களோட ப்ரெக்னென்சி ஸ்டோரிலாம் சொல்லணும்னா ஒரு பெரிய ஒரு லாங் மூவி மாதிரி தான் சொல்லணும். எல்லாரோட ப்ரெக்னென்சிலையுமே அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஸ்டோரி இருந்திருக்கும் இல்லையா? ஸோ எனக்குமே அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அட்டுக்குட்டி வந்து வயிற்றில் இருக்கும்போது நான் கண்டிப்பாக போயிடணும். நான் ஒர்க் பண்ணிட்டு ஸ்கூலில் டீச்சராக இருந்தேன். எப்படி நம்ம இந்த அகாடமிக் இயர் முடிச்சிடணும், ஆல்மோஸ்ட் 8 மந்த் 9 மந்த்தாவது ஒர்க் பண்ணணும் அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். 5 மந்த் வரைக்கும் நான் போயிட்டேன்னு கூட. அதுக்கு மேலே என்னால் ட்ராவல் பண்ண முடியல. ஏன்னா இங்கேருந்து வினோ வீட்லேருந்து நான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 20 to 20க்கு மேலே கிலோமீட்டர் வந்து எனக்கு ட்ராவலிங் டைம் மட்டும் போச்சு. ஸோ பஸ் ட்ராவல், பைக் ட்ராவல், அப்புறம் வாக் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. அது 5 மந்த்துக்கு மேலே என்னோடய மெடிக்கல் கண்டிஷன் சரியில்லை. ஸ்கேன் ரிப்போர்ட்டு, டாக்டர் அட்வைஸ், இதனால நான் வந்து வேலைக்கு போக வேண்டான்னு சொல்லி குவிட் பண்ணுற சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி அந்த ப்ரெக்னென்சியில் நிறைய ஸ்டோரிஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாமே தாண்டி இப்போது செகண்ட் ப்ரெக்னென்சின்னு எனக்கு யோசிக்கவே ரொம்ப பயமாக இருந்துச்சு. பட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சதுக்கப்புறமா செகண்டாக யோசித்த விஷயம் வந்து இது. அதாவது என்னோடய கெரியர் போயிடுச்சு. அதாவது இதுக்கப்புறமெல்லாம் ஒர்க் பண்ண முடியாது. ஆல்மோஸ்ட் வந்து ஏற்கனவே வந்து பிரேக்கு. பட் நான் எம்எட் பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு அவ்வளோவா தெரியல. கெரியர் பிரேக்காக தெரியல. நம்ம போகலான்னு நினச்சிட்டு இருந்தோமே, இப்போ நம்மளால் அதுவும் முடியாமல் போயிடுச்சு. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஓகே, இந்த குழந்தை வந்து எத்தனையோ பேர் இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நமக்கு வந்து கடவுள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிஃப்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணணும். அதை மைண்ட் தாட் வந்துச்சு. செகண்ட் என்னென்னா, நம்ம வந்து இவ்வளோ ட்ராவலிங், இவ்வளோ ஒர்க் அவுட் தாண்டி நமக்காக அந்த குழந்தை இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, கண்டிப்பாக நம்ம பேபி சேஃபாக நம்மளால் டெலிவரி பண்ணவும் முடியும்.
ஸோ நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து அட்டுக்குட்டியோட தான். அவங்கள வந்து எந்த விதத்துலயும் அஃபெக்ட் ஆகாம அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணேன். ஸோ ஃபுல்லாவே அவங்கள டேக் கேர் பண்ண ஆரம்பிச்சேன். அவங்கள வந்து பால்வாடி கூட்டிட்டு போறது, அப்புறம் வினோவ டிஸ்டர்ப் பண்ணாம நானேவே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடுறது பைக்ல. ஆ மளிகை ஜாமான் அந்த மாதிரி ஏதாச்சும் வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் கூட நானே போய் வாங்கிக்கிறது. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நானே எல்லாமே செய்ய ஆரம்பிச்சேன். பைக்ல போறது சேஃபானா கண்டிப்பா கிடையாது. எனக்குமே கஷ்டமா தான் இருக்கும். பட் வேற வழி இல்ல. தம்பிய பார்த்தாகணும். அவங்க வந்து கொஞ்சம் ஏர்னிங் ஃபினான்ஷியலா அவங்க சமாளிச்சு ஆகணும் அப்படிங்கும்போது, நான் சப்போர்ட் பண்ணலனா ஒண்ணுமே பண்ண முடியாது. அ ஸோ இது எல்லாமே வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்டலா முதல்ல நான் ப்ரிப்பேர் ஆயிக்கிட்டேன். ஏன்னா அடுவோட ப்ரெக்னன்சி டைம்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப நான் மென்டலா வீக்கா இருந்தேன். இப்போ ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். அதில வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நமக்கு வந்து பாடி பெயின் ஆகட்டும், மயக்கம், வாந்தி இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ட்ரிம்ஸ்டர்ல ஸ்டார்ட் ஆகி டெலிவரி வரைக்குமே நமக்கு ஈவன் தோ உங்களுக்கு 6 மந்த் வரைக்குமே குழந்தை பொறந்து 6 மாசம் வரைக்குமே எல்லா ப்ராப்ளமும் இருக்க தான் செய்யும். அது வந்து இல்லன்னு ஆகவே ஆகாது. இது எல்லாமே நினச்சா நான் ரொம்ப வொரி பண்ணுவேன். யாராவது வந்து "நீ இளைச்சு போயிட்ட" அப்படின்னு சொல்லிட்டா கூட நான் அழுவேன். "ஐய்யய்யோ! நான் இளைச்சிட்டேன். நல்லாவே இல்ல." அப்படிலாம் நினச்சு நான் ஃபீல் பண்ணியிருக்க டைம்லாம் உண்டு. ஸோ இந்த குழந்தைக்கு வந்து நான் வந்து எதையுமே நினச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. நமக்கு இதெல்லாம் தான் நடக்கும். உடம்புல இந்த மாரிலாம் தான் ஆகப்போகுது. ஸோ எல்லாமே எக்ஸ்பெக்டடா இருக்கணும். இதெல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெடியா இருக்கணும் எல்லாத்துக்கும் முடிவு பண்ணேன். அடுத்து செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஃபேமிலியில ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அந்த மாரிலாம் வரும்போது நான் ரொம்ப வொரி பண்ணுவேன். எல்லாமே மைண்ட்ல போட்டு என்னடா நம்ம ப்ரெக்னென்ட்டா இருக்கோம். சில சில பேர் வந்து சொல்ற வேர்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப ஹர்ட் பண்ணும். இவங்க தெரிஞ்சு ஒருத்தவங்கள அந்த வார்த்தை ஹர்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சு தெரிஞ்சு சொல்றாங்களோ, தெரியாம சொல்றாங்களா? அதுவே சில சமயம் எனக்கு டவுட்டா இருக்கும். எப்படி இந்த மாதிரிலாம் அவங்களால பேச முடியுது அப்படின்னு நினச்ச டைம்லாம் உண்டு. பட் இவ்வளோ விவரமாலாம் நான் அப்போ கிடையாது. ஸோ ஃபீல் பண்ணுவேன், அழுவேன். ஐயோ! நம்ம என்ன இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க, நம்மளை பார்த்துக்க யாருமே இல்லையா? ஸோ அப்படி நினச்சி வரி பண்ண டைம்லாம் உண்டு. இந்த டைம் நான் கிளியராக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ வந்து நம்ம செல்ஃபிஷ்ஷாக இருக்கணும்னு டிசைட் பண்ணேன். நம்மளை பற்றி யாருமே வந்து நினச்சி ஃபீல் பண்ணாத இடத்துல நம்ம இருக்கும்போது, நம்ம யாரையும் நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்மளோட கம்ஃபர்டபுள், நம்மளோட பாடி பற்றின விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, நல்ல மென்டலாக ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் முதல்ல. அடுவ நம்ம நல்லா பார்த்துக்கணும். இது மட்டும் தான் என் மைண்டில் இருக்குது இப்போதைக்கு. ஸோ நாளைக்கு வந்து என்னோடய ஸ்கேன் போகிறோம். நாளான்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு போகிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஃபர்தர் வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னாக்கா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா, கண்டிப்பாக ஃபிசிக்கலாக ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணணும். அண்ட் தென் நம்ம வந்து இவங்க என்னை பார்த்துக்கல, அவங்க எனக்கு இல்லை, யாருமே இல்லை, நான் தனியாக ஹேண்டில் பண்ணுறேன், இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கவங்களுக்கு யாரையுமே நம்ம குறை சொல்கிற இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம இல்லை. அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளோட குழந்தைய நம்ம இந்த உலகத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், அந்த குழந்தை நம்மளை மட்டும்தான் நம்பி வருது. நம்ம அம்மா நம்மளை அப்பா பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் வருது. ஸோ அந்த குழந்தை நம்மளை நம்புகிற மாதிரி நம்ம அந்த குழந்தைக்காக யாரையும் நம்பக்கூடாது. நம்ம குழந்தை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் நமக்கு வச்சுக்கணும். அதுவே நமக்குள்ளே ஒரு ஸ்ட்ரென்த்தை நமக்கு கொடுத்துரும். நம்மளே ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு அந்த ஒரே ஒரு விஷயம் போதும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் அப்படி தான் ஃபேஸ் பண்ணோம். இன்றைக்கி அட்டுக்குட்டிக்கு வந்து 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ பேபி பார்ன் ஆகும்போது பார்த்திங்கன்னா மோர் தென் 2.5 கிட்ட ஆயிரும். ஸோ அவங்கள ஸ்கூல் சேர்க்க போகிறது எல்லாமே நாங்கள் பார்க்க தான் போகிறோம். எல்லாத்துக்கும் நாங்கள் மென்டலாக ப்ரிப்பேராக இருக்கோம், அவ்வளோதான் சொல்லணும். ஸோ நீங்கள் வியூவர்ஸ்க்கும் நான் சொல்கிறது என்னென்னா, ப்ரிப்பேராக இருங்க. ப்ரிப்பேர் மீன்ஸ் இது இப்படிலாம் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எது வந்தாலும் சமாளிக்கலாம். வாழ்க்கைனா அடிகள் விழத்தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி, எவ்வளோ அடி விழுந்தாலும் சமாளிக்கணும் அப்படிங்கிற தைரியத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா, எதுவாக இருந்தாலும் நம்ம கடந்து வந்துடலாம். இதுவும் கடந்து போகும்.